நியூ ஃபிலிம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் எங்கள் தங்கம். சமந்தா நடிப்பில் நந்தினி ரெட்டி இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் இந்த படம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா அப்பா அம்மாலாம் இறந்துட்டு ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்காங்க. ஒரு ஹோமில் இருக்காங்க. ஹோமில் இருக்கிறப்போ அப்போது ஒரு ஃப்ரெண்டு, ஹோமில் ஒரு ஃப்ரெண்டு. அப்போ அந்த ஹோமில் இருக்கிறவங்க தன்னுடைய சின்ன பொண்ணுங்களாம் பார்த்து அதான் பாலியல் வன்கொடுமை, சீண்டல் அதெல்லாம் பார்க்குறான். அந்த டைமில் அவங்களுடைய சம்மந்தாவோட ஃப்ரெண்டை சம்மந்தா சின்ன குழந்தை இருக்கிறப்போ சம்மந்தாவுடைய ஃப்ரெண்டை ஒரு ஃபேமிலி கூட்டிகிட்டு போயிடறாங்க. அப்போ சம்மந்தா அங்கே இருக்கிறப்ப கஷ்டப்பட்டு இந்த பாலியல் சென்டர்லாம் இங்கே இருக்குது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி திருப்பியும் ஒரு ஹோமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பெரிய ஆளாக வராங்க. அங்கேயே ஒருத்தன் இவங்களை ரொம்ப சென்டல் பண்ணுறான். அங்கேருந்து தப்பிச்சு பயந்துகிட்டே இருக்கிறப்போ ஒரு லாட்ஜில் போய் தங்குறப்போ அந்த லாட்ஜில் சில பேர்லாம் தீவிரவாதம் மாதிரி வராங்க. தீவிரவாதிங்க வந்தோடனே அப்போ நேர்மை, நீதி, சட்டம், தர்மம், நியாயத்துக்காக நான் பல பேரை போட்டு தள்ளுறேன்னு ஒரு வீட்டில் டைலாக்லாம் ஆடிக்கிறப்ப அவங்க நம்பிடுறாங்க. அடடா இவனுக்கு பார்த்தியா இவ்வளோ தீவிரவாதம் பண்ணாலும் மற்றவங்களெல்லாம் போலீஸ் இவங்களை தேடினாலும் இவங்க நேர்மையாக இருக்காங்க, எவ்வளோ தைரியமாக போராடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இயக்கத்தில் போய் நம்ம சேர்றாங்க. சேர்ந்தவுடனே அங்கே பயங்கரமாக ட்ரைனிங், கராத்தே, கும்கும், ஃபைட்டு, துப்பாக்கி சுடுறது இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தோம்னா நம்ம பயங்கர ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி மாறுறாங்க. சமந்தா மாறுறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் அப்போ அவங்களுக்கு அவனுடைய சுயரூபம் தெரிய வருது. வில்லனோட சுயரூபம். இவன்லாம் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறான், இவெல்லாம் பணம் வாங்கிட்டு நல்லா அப்பாவி மக்களை சாவடிக்கிறான், பெரிய பெரிய ஜமீன்தார்கிட்ட காசு வாங்கிட்டு இவனுங்களாம் ஒரு இயக்கமாக ஆரம்பித்து இந்த இயக்கத்தை பேரில் அப்பாவி மக்களெல்லாம் கொள்றான்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஏமாத்தக்காரன், நம்மளை அடிமைத்தனம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த அம்மா தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு அப்போ ஒரு டாக்டர் மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. டாக்டர் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அந்த டாக்டர் மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் ஒரு கிராமத்தில் பெரிய ஜமீன்தார் குடும்பம், சிஎம்ஏ மீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பெரிய செல்வாக்குள்ள அரசியல் செல்வாக்குள்ள குடும்பம். அந்த குடும்பத்தில் போயிட்டு மாப்பிள்ளை என்ன பண்ணுற சம்மந்தாவுடைய அழகு, அறிவெல்லாம் திறமையை பார்த்து மயங்கி அந்த குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணினவர் திருப்பியும் ஊருக்கு வராரு. ஊருக்கு வரவர் என்ன பண்ணுறாருன்னா கிராமத்தில் வாங்கினா அந்த குடும்பத்தில் பார்த்தோன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கௌதமி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கௌதமியோட புருஷன் பெரிய ஜமீன்தார், தம்பி போலீஸு, யார் மாப்பிள்ளையோட தம்பி போலீஸு, மாப்பிள்ளை தம்பி பொண்டாட்டி அவங்க செம்ம அழகாக இருக்காங்க. அப்படியே அவருக்கு கௌதமியோட பொண்ணு மாப்பிள்ளையோட தங்கச்சி அவங்க மாப்பிள்ளை, இது மாதிரி பாட்டி குடும்பமே பயங்கரமாக கலகலப்பாக சந்தோஷமாக இருக்குது. அவருடைய சின்ன பொண்ணுக்கு கல்யாணம், யார் மாப்பிள்ளையோட சின்ன பொண்ணுக்கு கல்யாணம். இப்படி குடும்பமே சந்தோஷமாகிறப்போ இந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாமல் நிற்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் தீவிரவாத இயக்கத்தில் இருந்தாங்களே, சமைக்க தெரியாது, சாமி கும்பிட தெரியாது, எதுவுமே தெரியாது, ஹோமில் வளர்ந்தவங்க எதுவுமே தெரியாது. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே எப்படி போய் லிங்க் ஆனாங்க, எப்படி அவங்க மனசுலலாம் இடம் பிடிச்சாங்க. அப்புறம் தீவிரவாத இயக்கத்தில் தலைவன் இல்லையா அவன் ஜெயிலில் இருப்பான், அவன் எப்படி கண்டுபிடிச்சி மறுபடியும் சம்மந்தவை நீ அவனை இயக்கத்துக்காக நீ எல்லாரும் பல பேரை கொல்லணும், வா நீ மோசமான ஆள் தானே, எப்படி இந்த குடும்பத்தோட லிங்க் ஆன சம்மந்தாவை டார்ச்சர் பண்ணுறதாகட்டும், இந்த வில்லங்கிட்டேருந்து எப்படி சம்மந்தா தப்பிச்சாங்க, இந்த குடும்பத்தெல்லாம் வில்லங்கிட்டேருந்து எப்படி காப்பாற்றினாங்க, சம்மந்தா எப்படி எங்கள் தங்கமாக அந்த குடும்பத்துக்கு மாறினாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. எங்கள் தங்கம் தெலுங்கில் பார்த்திங்கன்னா மா இன்ட்டிக்கே பங்காரம்மா அப்படின்னு ஒரு படம். இது தமிழில் டப் பண்ணி வந்திருக்கு எங்கள் தங்கம் சொல்லிட்டு. எங்கள் தங்கலாம் எம்ஜிஆர் வச்ச பேர், எப்படியாப்பட்ட பேர் தெரியுமா எங்கள் தங்கம். அதை போய் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்களே இந்த நந்தினி ரெட்டி மேடம். இது மாதிரி 999 படம் தெலுங்கில் வந்த படம். இதே மாதிரி நம்ம ஏகப்பட்ட படங்கள் தெலுங்கு படங்களே பார்த்துருக்கோம். எப்படின்னா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வந்துடுவார், பொண்ணு வீட்டில் சமைச்சிக்கு அசத்துறதாகட்டும், அந்த மாதிரி ஒரு சுட்டி பொண்ணா மாதிரி குடும்பத்துக்கே குத்து விளக்கு மாதிரி அவங்க கொண்டாடுறதாகட்டும், இதெல்லாம் தமிழ் சினிமாவும் தெலுங்கு சினிமாவும் அடித்து துவைச்சி போட்ட கதை. சரி ஓகே. ஆனால் இதில் புதுமையாக பார்த்திங்கன்னா தீவிரவாத இயக்கத்தில் இவங்க எப்படி இந்த குடும்பத்துக்குள்ள வரப்போ இப்படிலாம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் சமந்தா சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபைட் ஆகட்டும், ஆனால் பிளாஸ்ட்டில் வர மாதிரிலாம் கிடையாது. பிளாஸ்ட்லாம் ஆக்ஷனில் நம்ம அதர விட்ட படம். ஆனால் அந்த மாதிரி ஒன்றில் அந்த பஸ் ஃபைட் ஆகட்டும், பஸ்ஸில் சம்மந்தா போகிற ஃபைட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சம்மந்தாவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இதில் ஒரு அப்பாவி பொண்ணு, அதுக்கப்புறம் திடீர்னு ஆக்ஷன் சீக்வன்ஸாக மாறுது, சமைக்க கற்றுக்கிறப்போ கத்திரிக்காய் குழம்பு ஆரம்பித்து எண்ணெய் கத்திரிக்காய் அது இதுன்னு எல்லா குழம்புகளையும் பண்ணுறதாகட்டும், சமைக்கிறதாகட்டும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. துளசி செடிக்கு கற்பூரம் கேட்டுறப்போ திடீர்னு பொட்டு வைக்கிறப்போ அங்கே இல்லாமல் பொட்டு இங்கே கௌதமி தென்த்தியில் பொட்டு வைக்கிறதாகட்டும், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இந்த கதையை இந்த படமும் இந்த சீனும் பார்த்து சலிச்சு போன கதை. அதுவும் தெலுங்கு படம் நம்ம மசாலா படம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மசாலாவை 100ல் 1000 மசாலா போட்டு கலக்கியிருக்காங்க. உப்பு சப்பு இல்லாமல் திரைக்கதை ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது. படம் பார்க்குறப்போ ஃப்ளாட்டாக போகுது படம். ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டான சீன் கூட நம்ம மனசில் தோண மாட்டேங்குது.
அதே மாதிரி இதில் நடித்த நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது படம். சும்மா அப்படியே வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. மியூசிக் நல்லாயிருக்கு, கேமரா ஒர்க்லாம் சும்மா கண்ணுக்கு ஒத்திக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் இதில் உப்பு சப்பு இல்லாத ஒரு திரைக்கதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் வீட்டில் லாக் பண்ணிவிடுவான். தம்பி போலீஸ்காரன் ஒரு பெட்டாலியனை கூட்டின்னு வருவான்னு பார்த்தா அவனே சந்தில் இருட்டுத்தனமாக ஓடி வருவார். யோ ஏன்னா அவன் அவ்வளோ பேர் இருக்கான், நீ தந்தில் ஓடி வருவார். சரி ஓகே, அவன் கிட்டத்தட்ட 30 துப்பாக்கி 30 பேர் இருப்பான். இவங்ககிட்ட 1 துப்பாக்கி 2 துப்பாக்கி 3 துப்பாக்கி வச்சுன்னு சுட்டுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த காமெடி இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்து சலிச்சு போன மசாலா இல்லையா, அந்த மாதிரி மசாலாவை கொஞ்சம் கூட உரைக்காமல் அப்படியே திருப்பி போட்டு வச்சுருக்காங்க. கடைசியில் என்ன உங்களுக்கே தெரியும், வில்லனை போட்டு சம்மந்தா போட்டு தள்ளுறேன் வில்லன். ஆனால் நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் இருந்து பூஜை பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க. அதெல்லாம் சரியாயிடுச்சு, நம்மளே நினச்சிக்கணும். அந்த மாதிரி எங்கள் தங்கம் பித்தளை தங்கமாக இருக்குது. எங்கள் தங்கம் தங்கமாக ஜொலிச்சிருக்க வேண்டிய படம் தான் இதுவே. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக போச்சு கதை. நல்லா கிராமம் அதெல்லாம் போச்சு. சிஎம்ஏ பார்க்குற அளவுக்கு செல்வாக்கு உள்ள ஆள். அந்த வீட்டில் அவ்வளோ துப்பாக்கி சவுண்டு, அவ்வளோ கேங் இது சுற்றுது. அவர்கிட்ட காட்டிலே இருக்கார். கொஞ்சம் கூட அந்த ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாதா, சவுண்டு கேட்காதா? இது மாதிரி ஒரு கமர்ஷியல் படங்களில் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான திரைக்கதையை டைரக்டர் யோசித்து பண்ண படம் இது. சம்மந்தா மாதிரி ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு கதாநாயகி கிடைச்சப்போ கூட நீங்கள் சரியாக யூஸ் பண்ணல தான் சொல்லுவோம். தமிழில் இதெல்லாம் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஓடினா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். நல்லா செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. சம்மந்தா பிடிக்கிறவங்களுக்கு, சம்மந்தா ரசிகர்களுக்கு இந்த படம் போய் பார்க்கலாம். சாய் பல்லவி சம்மந்தா சொல்லியிருந்தாங்க, இது வந்து நான் சாய் பல்லவி இப்போ நடிக்க வேண்டிய படத்தை நான் நினச்சேன். நல்ல வேளை சாய் பல்லவி தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறப்ப இதில் காதில் பூ சுற்றுற மாதிரி நிறைய சீன் இருந்துருக்குது. எப்போ ஏற்கனவே நிறைய சுற்றிட்டாங்க. திருப்பி நான் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக படத்தை ரிவ்யூ பண்ணி போட்டு கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிடுவான். அதனால் வந்து சாய் பல்லவி எஸ்கேப்பு, சம்மந்தா மாட்டிக்கினாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.